மிதுன ராசி நபர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். மிதுன ராசி நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல கிட்டத்தட்ட ராசிநாதன் 8ல் மறையக்கூடிய நிலைமை. அடுத்தது 9ல் கிட்டத்தட்ட சூரியன் சனி கூட யுத்தம் கிரக யுத்தம். அதாவது 2 பாவ கிரகங்கள் அடிபட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லை 2 பாவ கிரகங்களுடைய அமைப்பு பார்வை அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டஃப்பான பாவ கிரக அமைப்புக்குள்ள இந்த புதன் போய் 9ல் போகக்கூடிய நிலைமையாக இருந்தாலும், இந்த 2 சூரியன் அடுத்தது சனி, இந்த 2 பாவ கிரகத்துக்கு மத்தியிலையும் சனி நட்பு கிரகம், ப்ளஸ் சூரியன் ஓரளவுக்கு புரிதல் உள்ள நட்பு கிரகம், அவ்வளோதான். ஆனால் சூரியனும் சனிக்கும் நேர் பகை அமைப்புகள் உண்டு. அப்போ இந்த 2 பகை கிரகங்களும் அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கு நடுவில் புதன் போய் மாட்டக்கூடிய ஒரு நிலைமை. ஏன் இந்த விஷயத்த ஓப்பனிங்கிலே தெளிவாக புரிகிற அமைப்பில் சொல்கிறேன்னாக்கா, கிட்டத்தட்ட ராசிநாதன் வலி இழந்த அமைப்பில் இந்த மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது முழுக்க நீங்கள் ஓரளவுக்கு அட்வைஸாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு தான் சொல்கிறது, புதன் ஒரு புத்திசாலி கிரகம். புத்தியை இழந்து ஆத்திரத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? எதையுமே 1க்கு 2, 3, 4 திருப்பம் யோசிக்கிறது சௌரியம். புத்தி இழந்து அவசரத்தில், ஆத்திரத்தில், கோபத்தில், இல்லை குழப்பத்தில் முட்டாள்தனமான முடிவுகள்லாம் எடுத்து சொதப்பிக்க கூடாது. இது ஒரு மெயின் விஷயம். அடுத்ததாக ஊர் பிரச்சனை, வம்பு வழக்கு, அதே சமயம் உங்களுக்கு தொடர்பு இல்லாத பிரச்சனைகள், மற்றவங்க உங்களை மாட்டி விடக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டக்கூடாது. ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நீங்கள் ஒரு லேபர் விஷயத்தில் கரெக்டான முறையில் இருக்கணும். இல்லை ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சம்பள வேலைக்கு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நபர்களுக்கு சம்பள வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் ஜாக்கிரதை தேவை, எச்சரிக்கை தேவை. அது எப்படின்னாக்கா, உங்களுக்கு மேலே உள்ளவங்க உங்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க. அப்போ உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வேலையை சொல்லுவீங்க. அப்போ 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. முதலாளியையும் சரி கட்டியாக வேண்டும், உங்களுக்கு வேலை செய்கிற நபர்களையும் அனுசரித்து போக வேண்டும். அப்படின்னு இந்த 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த நபர் நீங்களாக இருந்தால் மிகவும் கவனம். 2 பேர்கிட்டையும் மாட்டிட்டு முடிப்பீங்க. வேலை சொன்னவங்கள்ட்டையும் உங்களால் போய் சரியான முறையில் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ வேலை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் வேலை சரியான முறையில் வாங்க முடியாது. ஆக நடுவில் மாட்டிக்கிட்டு இங்கேயும் கெட்ட பேர், அங்கேயும் கெட்ட பேர். அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, நடுவில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். அடிமட்டத்தில் இருக்கிறீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லை நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் லேபர் மட்டும் தான் பிரச்சனை வரப்போகுது, மற்றபடி டிசிஷன் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்குது. இது இல்லாமல் ஏற்கனவே மிதுன ராசியும் கன்னி ராசியும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது என்ன வீடியோ தொகுப்புன்னா, செவ்வாய் மூலியமாக சில ஜாக்பாட் அமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் நான் பேசியிருக்கேன். அதற்கு இந்த மாதத்தில் பாசிபிலிட்டி உருவாகுது. செவ்வாய் 8ல் உச்சமாகக்கூடிய நிலைமை. விதிவசத்தில் ஜாதக அமைப்பு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டைம் ஒர்க் அவுட்டாக இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த உயிரற்ற பொருட்கள் மூலியமான ஜாக்பாட் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். ஆக மிதுன ராசி நபர்கள் ஓரளவுக்கு ஐடியா பண்ணிங்கன்னா கூட, ஒரு லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல, நஷ்டத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். லாபம் நமக்கு தேவை, ஆனால் நேரம் சரியில்லாதப்போ அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. அதே சமயம் நஷ்டத்திலேருந்து தப்பிக்கிறதும் ஒரு லாபம் தான். கையை விட்டு எந்த ஒரு பிரச்சனையும் எல்லை மீறி போகாது, கையை விட்டு எந்த ஒரு பொருளும் நமக்கு நஷ்டமாகாது. ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நபர்கள் நஷ்டத்திலேருந்து தப்பிப்பது எப்படி, நஷ்டப்படாமல் நம்ம லைஃப்பை காப்பாற்றி இந்த மாதத்தை அப்படியே கடந்து வருவது எப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். மற்றபடி லாபத்திற்கு உங்களுக்கு ஜாதக அமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா அங்கே ஒரு யோக கிரக அமைப்புகள், ஒரு தசா புத்தி அந்த மாதிரி அமைப்புல ரன் ஆகிட்டு இருக்கும். அவர்களுக்கு இங்கே செவ்வாய் 6 கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட 8ல் உச்சமாக இருக்கிறதுனால மறைமுகமான ஆதாயங்கள் கிடைக்க வரும், அதுவும் உண்டு. ஸோ 2 பக்கத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ கேட்டுட்டு தெளிவாக வாய்ப்புகள் இருக்கிறவங்க பயன்படுத்தி கொண்டு, இல்லை சரியாக இல்லை குழப்பமாக இருக்குது, என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறவங்க நஷ்டப்படாமல் இந்த மாதத்தை கடந்து வருவதற்கும் ஐடியா பண்ணிங்க, சரியாக இருக்கும்.